நிகழ்வுகள். புதுச்சேரி காவல் நிலையத்திற்கு புதியதாக வாங்கப்பட்ட 3 ரப்பர் ரோந்து படகுகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் இயக்கி வைத்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாள் விழா. அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கவர்னர் மற்றும் முதலமைச்சர். வருகிற 22ஆம் தேதி சர்வதேச வணிக உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க கடலோர காவல் நிலையத்திற்கு ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக வாங்கப்பட்ட 3 ரப்பர் ரோந்து படகுகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அர்ப்பணித்து வெள்ளோட்டம் செய்தார். கடலோர காவல் நிலையம் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் செயல்படுகிறது. கடலில் போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு சந்தேகத்திற்கு இடமாக கடலில் செல்லும் படகுகளை கண்காணித்து ஆய்வு செய்யும் பணியை மேற்கொள்வர். ரோந்து படகு பழுதாகி 2 ஆண்டுகள் சரி செய்ய இயலாத சூழல் நிலவியது. கடலுக்குள் செல்ல சிரமம் ஏற்பட்டுள்ளது. மீனவர்களின் படகுகளை வாங்கி செல்லும் சூழல் இருந்தது. இந்நிலையில் புதிய படகு வாங்கி தர புதுவை அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். 2 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது அரக்கோணத்தில் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் 3 ரப்பர் படகுகளை வாங்கியுள்ளனர். இந்த படகுகள் புதுவை தேங்காய்திட்டு துறைமுகத்திற்கு வந்தனர். புதிய படகுகளை கடலோர காவல் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சீனியர் எஸ்பி கலைவாணன் படகுகளை பெற்றுக்கொண்டு பரிசோதனையின் அடிப்படையில் படகுகளை கடலில் இயக்கி பார்வையிட்டார். இந்த படகு கடலோர காவல் படை ரோந்துக்கும் பேரிடர் காலத்தில் நகர கிராமங்களில் பாதிப்பு நிகழ்ந்தால் மக்களை மீட்கவும் பயன்படும். பெட்ரோலில் இப்படகு இயங்கும். ஒரு முறை பெட்ரோல் நிரப்பப்பட்டால் 5 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். ரப்பர் படகை இயக்க போதிய பயிற்சி தேவை. கடலோர காவல் படை 6 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அரக்கோணத்திற்கு பயிற்சிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இனிமேல் கடலோர காவல் படை போலீசார் இனி தீவிர ரோந்து பணி மேற்கொள்வர். படகுக்காக காத்திருக்க தேவையில்லை. பேரிடர் காலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கும் பயன்படுவர். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி சிக்னலில் உள்ள ராஜீவ் காந்தி சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் ரமேஷ், பாஸ்கர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ் காந்தி திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், கார்த்திகேயன் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ரெட்டியார்பாளையம் புதுநகரில் 19,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த வீட்டு சேவை குடிநீர் இணைப்பு குழாய்களை மாற்றி அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் புதுநகர் சாலை மற்றும் அதனை ஒட்டி உள்ள 6 குறுக்கு தெருவிற்கு பொதுப்பணித்துறை சார்பில் சுமார் 19,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த வீட்டு சேவை குடிநீர் இணைப்பு குழாய்களை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிக்கான பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பாஜக பொதுச் செயலாளர் சரவணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரா செல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டம் செயற் பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் சுரேஷ்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், கான்ட்ராக்டர் யுவராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
இதேபோல் புதுச்சேரி அரசு நீர்ப்பாசன கோட்டம் பொதுப்பணித்துறை சார்பில் ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமத்தில் மேட்டு வாய்க்கால் அருகே மரியாள் நகர் 2வது தெரு முதல் சிவகாமி நகர் 5வது குறுக்கு தெரு வரை 21,56,000 ரூபாய் செலவில் ஸ்லாப் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் மற்றும் கான்ட்ராக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். வில்லியனூர் பிருந்தாவன விரிவாக்க பகுதியில் ரூபாய் 19 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள வில்லியனூர் பிருந்தாவன நகர் விரிவாக்கம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 14,16,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலம் பணி மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலிப்பித்தால் குப்பம் பல்வேறு பகுதிகளில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 32.15 லட்சம் செலவில் சாலை மேம்படுத்தும் பணியினை தொகுதி எம்எல்ஏ பா. அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீத்தால் குப்பம், டிபிடி நகர், ராஜகோபால் நகர், சுப்பிரமணியர் நகர் மற்றும் குபேரர் கோதண்டபாணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 32.15 லட்சம் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது. விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ பா. அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் கே. வீரா செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் ஆர். கண்ணன், உதவி பொறியாளர் கே. சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் எம். தமிழரசன் மற்றும் கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு வருகிற 22ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை நடத்துகிறது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு பழைய துறைமுகத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது. 22ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். புதிய முதலீட்டை ஈர்ப்பதையும் பிராந்தியத்தின் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு இந்திய வம்சாவளி மக்களுக்காக உலகளாவிய அமைப்புடன் இணைந்து நடைபெறும் உச்சி மாநாட்டில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 600 தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என தெரிவித்தார். மேலும் 200க்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக தலைவர்கள் மற்றும் 300 இந்திய தொழில் முனைவோர், 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்த உள்ளனர் என்று தெரிவித்த அவர், 50க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார். லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகின்றனர். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி, குறிஞ்சி நகர், முதல் குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் சிமெண்ட், கான்கிரீட் சாலை மற்றும்
வடிகால் வசதி அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 36,24,000 செலவில் உழவர்கரை நகராட்சியின் மூலம் அமைக்கப்பட உள்ளது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராமானுஜர் நாவல சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் புதுவை ராமானுஜர் நாவல சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பல்வேறு குழுக்களால் நடைபெற்றது. திருக்கோவிலூர் ஜி.ஐ.எஸ். ஸ்ரீனிவாச ராமானுஜர் ஆச்சாரியா சுவாமிகள் மங்கள சாசனத்துடன் மாநாடு தொடங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கோவிலூர் ஜி.ஐ.எஸ். ஸ்ரீனிவாச ராமானுஜ ஆச்சாரியா சுவாமிகள் யமுனை துறைவரும் ஆகி ஆழ்வானும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ராகுல் காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் ஆர்.இ. சேகர், வழக்கறிஞர் மருது பாண்டியர், தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமானுஜர் நாவல சுவாமிகள் மன்றத்தின் நிர்வாகிகள் தலைவர் கிருஷ்ணகுமார், துணைத் தலைவர் கோசகன், அரங்க திருவெங்கடம், வரதராஜ ராமானுஜ தாசர், கிருபாஹரி, கிருஷ்ணன், கோபி கிருஷ்ணன், பொது செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் ரமேஷ், பொருளாளர் ரகுமான், துணை பொருளாளர் ராஜா உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் நிறைவாக துணைத் தலைவர் அரங்க திருவெங்கடம் நன்றி உரை ஆற்றினார். கர்நாடகா மாநிலத்தில் மகாதேவபுரத்தில் போலி வாக்கு திருட்டுத்தனத்திற்கு ஒத்துழைப்பு செய்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேந்திர குமார் உடனே பதவி விலக வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி உடனே பதவி விலக வேண்டும் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி சார்பில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய ஜனநாயக உரிமையை ஒட்டுமொத்தமாக திருடி இருக்கிறது என்றும், கர்நாடக மாகாணத்தில் நாகதேவபுரவில் வாக்காளர்கள் மொத்தம் 1,14,000 வாக்குகளுக்கு மேற்பட்ட வித்தியாசம் பட்டியலில் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் பல பிரதிகள் தவறான முகவரிகள் மற்றும் முகவரியில் பலர் தவறான புகைப்படங்கள் உள்ளதாகவும், ஒரு சில வாக்காளர்கள் இறந்து விட்டதாக கூறப்படுகிறது என்றும், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களித்து யார் ஆட்சி செய்வது என்று நிர்ணயிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும், இந்த உரிமையை தேர்தல் கமிஷன் பறிப்பது வெட்கமானது, வேதனையானது என்றும், இந்த திருட்டுத்தனத்திற்கு ஒத்துழைப்பு செய்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேந்திர குமார் உடனே பதவி விலக வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி உடனே பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான், புதுச்சேரி மாவட்ட செயலாளர் சாகுல் ஹமீத், புதுச்சேரி மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் சித்திக் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.